குபேரனுக்கே இவர் தாங்க குரு. நீங்க குபேரனை வழிபட்டால் என்ன செல்வம் கிடைக்குமோ அதை போல 1000 மடங்கு செல்வத்தை தரக்கூடியவர். இவருக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. இவருக்கு குழந்தை முகம், குழந்தை குணம் என்றெல்லாம் சொல்லுவேன். கிளிமுகத்தோட இருப்பார். எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ ஓம் நமோ சுகதேவாய நமஹ, ஓம் நமோ சுகதேவாய நமஹ சொல்லி பாருங்க. எல்லா தெய்வ திருமணங்களிலும் கிளிமுகத்துடன் ஒரு மகரிஷி இருப்பார். அதாவது பார்வதியும் சிவனும் திருமணம் செய்யக்கூடிய அந்த காட்சியிலும் சரி, ராமர் சீதா கல்யாணத்திலும் சரி, எல்லா இடத்திலும் கிளிமுகத்துடன் ஒரு மகரிஷி இருப்பார். அவர் தான் சுக பிரம்ம மகரிஷி. ஆனால் ஓம் ஸ்ரீ சுகர் என்று ஒரு காத்தால் எழுந்துக்கிறீங்க, ஓம் ஸ்ரீ சுகர் எழுதிட்டு அந்த நாளை துவங்குங்களேன், பணம் பெருக துவங்கும். திருப்பதி பெருமாளுக்கே இவர்தான் சாட்சி கையெழுத்திட்டவர், அங்கே கணக்கராக இருக்கக்கூடியவர். அன்னை மகாலட்சுமிக்கு அஷ்டாட்சர மந்திரம் என்று ஓம் நமோ நாராயணாய என்பதை எடுத்துரைத்ததினாலே அன்னை மகாலட்சுமி யாரெல்லாம் சுகரை வழிபடுகிறார்களோ அவர்கள் வாழ்விலே சுகங்கள் பெருகட்டும் என்பது வரமளித்துள்ளார்.